ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு தெலுங்கு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான அர்ஜுன் சன் ஆஃப் வைஜெயந்தி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். 1990ல வெளியான கர்த்தவ்யம் அப்படின்ற படத்தை தமிழ் டப்பிங்ல வைஜெயந்தி ஐபிஎஸ் அப்படின்ற பேர்ல ரிலீஸ் பண்ணி அது ஒரு ஹிட் அடிச்ச ஒரு படமா இருக்கும். அந்த படத்துடைய சீக்குவலா தான் இந்த படம் வந்திருக்கு. முதல் பாகத்தை நீங்க பார்க்கல அப்படின்னாலுமே ஒரு தனி படமாவே இந்த படம் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஹீரோ ஒரு நேர்மையான போலீஸ் ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கிற வைஜெயந்தியோடைய மகனா இருக்காங்க. வைஜெயந்தி பாத்தீங்கன்னா தன்னுடைய மகனும் தன்னை போலே ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட இருக்காங்க. ஆனா ஒரு எதிர்பாராத சம்பவத்தால ரெண்டு பேருமே பிரிஞ்சிடுறாங்க. ஹீரோ இப்ப பாத்தீங்கன்னா வைசாக் மக்களை பாதுகாக்கிற ஒரு கேங்ஸ்டரா இருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் வில்லனுடைய என்ட்ரி. வில்லன் பாத்தீங்கன்னா வைஜெயந்தி ஐபிஎஸ் கொல்றதுக்கான திட்டத்தோட இருக்கான். அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை தடுக்கிறதுக்காக ஹீரோ களமிறங்குறாரு. ஹீரோ எதுக்காக கேங்ஸ்டரா மாறினாரு, இவரால் வில்லனை தடுத்து நிறுத்தி தன்னுடைய அம்மாவை காப்பாற்ற முடிஞ்சதா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. படத்துடைய கதைக்களம் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதைக்களம் தான். இருந்தாலுமே ஸ்கிரீன் பிளே வைஸ் பாத்தீங்கன்னா நிறைய சீக்வன்சஸ் நீட்டா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். கல்யாணம் பாத்தீங்கன்னா அவருடைய சாலிடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல கொடுத்திருப்பாரு. அவருடைய எமோஷனல் சீக்வன்ஸா இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அவருடைய பெஸ்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். விஜய் சாந்தி பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஒரு பெஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பாங்க. இவங்களுக்கும் கல்யாணராமுக்கும் இருக்கிற அந்த காம்போ சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷா படமாக்கிருக்காங்க. அதனாலே பாத்தீங்கன்னா அது ஆக்ஷன் ஃபேன்ஸ் கவர்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். படத்துடைய கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சவங்களும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி டயலாக்ஸும் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். மசாலாத்தனமான நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கும். சோ நம்பகத்தன்மை குறைவான காட்சிகள் அதிகமாவே இந்த படத்துல இருக்கு. படம் முழுக்க பாத்தீங்கன்னா லாஜிக்கல் லூப்போல்ஸ் அங்கங்க இருக்கதான் செய்யுது. இந்த படத்துல ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு போட்ல கட்டப்பட்ட ஒரு துணியை வச்சே அவங்க கரை சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரியான சீக்வன்ஸ்லாம் நம்புற மாதிரி இருக்காது. சோ சினிமேட்டிக் லிபர்ட்டி அப்படின்ற விஷயத்தை தப்பா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சாய் மஞ்சுரேக்கருடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் டெவலப்டு கேரக்டரா இருக்கும். அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே இந்த படத்துக்கான ஒரு வேல்யூ ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்றத என்னோட கருத்தா இருக்கு. சாங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லுவேன். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடர்காண்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். அர்ஜுன் சன் ஆஃப் வைஜெயந்தி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.